ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரெட் வாட்டர் ஆப்பிள் எடுக்க போறோம். அது ஒரு 4, 5 தான் இருக்கு. மத்ததெல்லாம் கொஞ்சம் பிஞ்சி, கொஞ்சம் இன்னும் கலர் வந்து மாறாம கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா இது மழை வந்து விட்டு விட்டு வர்றதுனால, அதிலேயே விட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தானா உதிர்ற மாரி பழம்லாம் கீழ விழுந்துடுது. ஒரு சிலதெல்லாம் வந்து அணில் வந்து கடிச்சு பாழாக்கி வச்சிருக்குங்க. அது இல்லாம ஸ்டார் ஆப்பிள் இருக்கு. அந்த ஸ்டார் ஆப்பிளும் ஒரு 5, 6 கொஞ்சம் பழுத்த மாரி இருக்கு. ஒரு சிலர்லாம் பிஞ்சா இருக்கு. ஒரு ஒரு சிலர் வந்து குட்டி குட்டியா இருக்கும்போது அப்படியே கீழயே விழுந்துருதுங்க. ஸ்ட்ரென்த் இல்லாம விழுந்துருது. அது என்ன காரணம் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அது இல்லாம நம்மளுக்கு இந்த ஒயிட் நாவல் அந்த வச்சதுல வந்து அதுவும் ஒரு ஒரு 10 பழம் கிட்டக்க இருக்கும். சரி அதையே இப்ப எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் இப்ப இவ்வளவு சீக்கிரமா வளர விடக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல வளர்த்து வச்சு அந்த பழங்கள அந்த தட்டு நெறைய எடுத்து அத பார்த்து அத சாப்பிடும்போது இருக்கிற சுகம் ஒரு தனி சுகங்க. அந்த ரெட் ஆப்பிளும் சரி, ஸ்டார் ஆப்பிள் சரியான டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் லைட்டா புளிப்பு, இனிப்பு கலந்தது. இல்ல மொளகாத்தூள், உப்பு போட்டு வச்சு ஒரு நல்ல காம்பினேஷனோட சாப்பிட்டோம்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த நாவல் சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? நாகப்பழம் இந்த நாட்டு நாவல் சாப்பிட்டுருக்கோம். இது வந்து ஒயிட் நாவல் அவ்ளோ செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. தேங்க்யூங்க.